நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி உற்சவம். திவ்ய அலங்காரத்தில் தரிசனம் தந்த ஸ்ரீராமதூதன். நெல்லை அருள்மிகு பரிபூரண கிருவேஸ்வரர் கோயில் விழா சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ராயபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் பவித்ரோற்சவம். வைபவமாக நடந்த விசேஷ பூஜைகள். தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை அசோக் நகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி உற்சவத்தின் ஒரு பகுதியாக மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு எம்பெருமானை நித்தமும் கைகூப்பித் தொழுதபடி அருள் புரியும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி 10,008 லட்டுக்களால் மாலை, கிரீடம் ஆகியவற்றை சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். உற்சவரும் மூலவர் அருகே சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை விசேஷ அலங்காரத்தில் தரிசித்து அருள் பெற்றனர். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் உள்ள 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருள்மிகு பரிபூரண கிருபேஸ்வரி உடனுரை ஸ்ரீ பரிபூரண கிருபேஸ்வரர் கோயில் மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் சிறப்பு அலங்காரமும் அதைத் தொடர்ந்து லலிதா சகஸ்ரநாம குங்குமர்ச்சனையும் நடைபெற்றது. இதையொட்டி தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு பரிபூரண கிருபேஸ்வரிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்தனர். பிறகு புதுப்பட்டாடை கட்டி அம்பிகைக்கு ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து அர்ச்சகர் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தபடி இருக்க பக்தர்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்தனர். பிறகு மூலவர் ஸ்ரீ பரிபூரண கிருபேஸ்வரர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சுவாமிக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அருள்மிகு பரிபூரண கிருபேஸ்வரிக்கும் அலங்கார தீபம், நாக தீபம் ஆகியவற்றுடன் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் பெருமாள் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா கண்டருளினார். முன்னதாக குதிரை வாகனத்தில் உற்சவர் பெருமாளை அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். குதிரை வாகனத்தில் அமர்ந்து அருளிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி குதிரை மீது அமர்ந்து வலம் வந்த உற்சவர் பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருள்மிகு மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோயிலில் மூர்க்க நாயனார் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் நாயன்மார்களுடன் எழுந்தருளியிருக்கும் மூர்க்கர் என அழைக்கப்படும் மூர்க்க நாயனார் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். நாயனார் முன்பு அமர்ந்து சிவனடியார்கள் பக்தி பாடல்களை பாடியபடி இருக்க ஸ்ரீ மூர்க்க நாயனாருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவருக்கும் பட்டாடை கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர் நாயனாருக்கு அர்ச்சனை செய்து ஓதுவார்கள் பாடல்கள் பாட நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர் நாயனாரை கைப்பலகையில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். பிறகு கோயிலின் வெளியே வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடி அருகே உள்ள ராயபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பவித்திர மாலைகள் அணிவித்து வெள்ளி கிரீடம் சூட்டி கையில் குழல் தந்து அலங்கரித்திருந்தனர். உற்சவர் முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜையை நடத்தினர். மூலவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து பவித்திர மாலைகள் சூட்டியிருந்தனர்.
சங்கு சக்கரதாரி அபயம் காட்டி ஸ்ரீ லட்சுமி தேவியை மடிமீது அமர்த்தியபடி தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதேபோல் மூலவர் சன்னதி முன்பிருக்கும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கும் பவித்திர மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. குழலூதும் கண்ணனாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவுடன் சுவாமி எழுந்தருளியிருக்க சேஷன் குடைபிடிக்க புனித நீரடங்கிய கலசங்களை வைத்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு அமுதவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் கோயிலில் தெப்பத்தேர் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலய வளாகத்தில் மேடை மீது பிரியாவிடை சமேத ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் அருகே ஸ்ரீ அமுதவல்லி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். கோயில் வளாகத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் படித்துறை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறிய தெப்பத்தேரில் கொலுவருக்கச் செய்தனர். சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்பத்தேர் உலா துவங்கியது. உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டதும் திருக்குளத்தை சுற்றி 5 முறை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தேரில் வலம் வந்த தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி கோயிலில் மகாருத்ரஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் பலவித பழங்கள், காய்கறிகள், பட்சணங்கள், மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பித்திருந்தனர். மேடை மீது அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடன் உற்சவர் பூமிநாத சுவாமி சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து சாமரம் வீசப்பட்டது. இதனிடையே நாதஸ்வர மேளதாளங்களுடன் பக்தர்கள் யாகப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கோயில் வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜையை துவக்கினர். குண்டத்தில் காய்கறிகள், பழங்கள், பட்டு வஸ்திரங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து மகாருத்ர யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு சாயரற்றையிட்டு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ருத்ரயாக பூஜையில் கலந்து கொண்டு ஆதி தம்பதிகளை தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் எதிரே வீற்றிருக்கும் மகாநந்திக்கு மார்கழி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு 1000 லிட்டர் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வண்ணமலர் மாலைகள் சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் வில்வத்தால் புஷ்பாபிஷேகமும் நடத்தி நாமார்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ கைலாயங்களில் குருஸ்தலமாக போற்றப்படும் முரப்பநாடு அருள்மிகு சிவகாமி உடனுரை கைலாசநாதர் கோயிலில் அருள்மிகு நந்தி பகவானுக்கு அருகே அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து எண்ணெய் காப்பு சாற்றி சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு நந்தி பகவானுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு எலுமிச்சை, திராட்சை, வில்வம் உள்ளிட்ட மாலைகளுடன் மலர் மாலைகளும் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து சிவபுராணம் பாடி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு நந்தி பகவான் அருகே பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து வில்வார்ச்சனை நடத்தி தெய்வங்களுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் புராண சிறப்புமிக்க சிவாலயமான அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ சொர்ணகாலீஸ்வரர் கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ நந்தியம் பகவானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி வஸ்திரம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு தீபங்கள் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி கோயிலில் மார்கழி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபங்கள் காட்டி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அம்பாள் சமேதராக ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை பக்தர்கள் புடைசூழ தூபம் காட்டியபடி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆலய வலம் கண்ட பிரதோஷ நாயகருக்கு தீபம் காட்டப்பட்டது. விருதுநகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு மீனாட்சி அம்மன் சமேத சொக்கநாதர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ நந்தி பகவானுக்கு அலங்காரம் செய்து நாமார்ச்சனையுடன் கோபுர தீபமும் நாகதீபமும் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் பிரதோஷ நாயகரை அமர்த்தி நாதஸ்வர மேளதாளங்களுடன் பக்தர்கள் புடைசூழ சிவாலய வெளிப்பிரகாரத்தில் வலம் வரச் செய்தனர். பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கனக குசாம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை பலகையில் நிறுத்தி நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் உடன் வர சோமசூக்த பிரதட்சணம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பிரதோஷ நாயகருடன் ஆலய வலம் வந்து பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடி திருப்பார்க்கடல் அருகே உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து மூலவர் காசி விஸ்வநாதருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பகவானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து சந்தன குங்குமமிட்டு அருகம்புல் வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ விசாலாட்சிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ நந்தியம்பெருமான், மூலவர் காசி விஸ்வநாதர் ஆகியோருக்கு ஆரத்திகள் காட்டி பில்வார்ச்சனை செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் சிவஸ்தலங்களில் மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷ விழா வைபவமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை பகுதியில் உள்ள அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோயிலில் வீற்றிருக்கும் அதிகார நந்திக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு 108 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பலவித திரவியங்களாலும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சூட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ நந்தி பகவானையும் தலவிருட்சத்தின் கீழ் அமர்ந்தருளும் ஸ்ரீ நாகராஜரையும் மனமுருக வேண்டி வழிபட தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த செண்டூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரம்மராம்பிகா உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு
பன்னீர் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். மூலவர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கு வெண்பட்டுடுத்தி நாகப்படிகை நிறுத்தி கண்மலர்கள் வைத்து அலங்காரம் செய்தனர். தனி சன்னதியில் பாசாங்குசம் தாங்கி நின்று அருளும் ஸ்ரீ பிரம்மராம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். பிறகு ஸ்ரீ நந்தி பகவான், மூலவர் மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆகியோருக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு ரத்னாம்பிகை உடனமர் ரத்னலிங்கேஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்தனர். தனி சன்னதியில் நின்று அருளும் ஸ்ரீ ரத்னாம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி விபூதி காப்பு சாற்றி இருந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருடைய ஸ்ரீ ரத்னலிங்கேஸ்வரருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் காவிரிக்கரையில் உள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை அசலதீபேஸ்வரர் கோயிலில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நாகப்படிகையுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் அசலதீபேஸ்வரருக்கு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து நைவேத்தியத்துடன் கற்பூரம் சமர்ப்பித்தனர். பிறகு பிரதோஷ நாயகருக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்ததும் ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை பக்தர்கள் புடைசூழ ஆலய வலம் கண்டருளச் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மூலவரை சேவித்தபடி அமர்ந்திருக்கும் நந்தி பகவானுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் உற்சவருக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சமேத சோழீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ பிரதோஷ நாயகருக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் கிரீடம் அணிவித்து எலுமிச்சை, அருகம்புல், மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த நந்தியம்பெருமானுக்கு தீபங்கள் காட்டி குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியத்துடன் கற்பூரம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை வணங்கி வழிபட்டனர். இதையடுத்து வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேதராக வீற்றிருந்து அருளிய பிரதோஷ நாயகருக்கு தீபங்கள் காட்டி ஷோடச உபச்சாரம் செய்து உலா புறப்பட்டனர். பக்தர்கள் புடைசூழ ஆலய உள்பிரகாரத்திலிருந்து பிரதோஷ நாயகரை வெளியே அழைத்து வந்தனர். வெளிப்பிரகாரத்தில் பக்தர்களின் சிவநாம கோஷங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரதோஷ நாயகருக்கு சோமசூக்த பிரதட்சணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பிரதோஷ நாயகரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் 11ஆம் ஆண்டு உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் மின்தேர் புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க புலி வாகனத்தின் மேல் அமர்ந்து வந்த உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தங்க கிரீடம் சூடிக்கொண்டு நெற்றியில் திருநாமத்துடன் பலவித ஆபரணங்களும் அணிந்து கையில் ஆயுதம் ஏந்தி வேங்கை மீது அமர்ந்தபடி ஸ்ரீ மணிகண்டன் திருக்காட்சி தந்தருள கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவரை அமர்த்தி வான வேடிக்கைகள் முழங்க வீதி உலா புறப்பட்டனர். பக்தர்கள் தீபங்களை ஏந்தியவாறு பின்தொடர ஹரிஹரசுதனின் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. பழைய தர்மபுரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் தாயார்கள் சமேத மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு நீலப்பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். நின்ற திருமேனியோடு அபயம் காட்டியபடி அருளும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமந்த ஜெயந்தி உற்சவம் திவ்ய அலங்காரத்தில் தரிசனம் தந்த ஸ்ரீராமதூதன். நெல்லை அருள்மிகு பரிபூரண கிருவேஸ்வரர் கோயில் விழா சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ராயபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் பவித்ரோற்சவம் வைபவமாக நடந்த விசேஷ பூஜைகள். தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. Now